யாத்ராம 25 25 22 படிங்க. கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கர்ப்பிகள் நடுவிலிருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உன் கற்பிக்க போகிறவையெல்லாம் உன்னோடு சொல்லுவேன். கிருபாசனத்தின் மீது ஹல்லேலூயா சாட்சி பெட்டி இல்லை 25 22 இருக்கு, 21 22 23 இருக்கும். அப்போ அங்க பாருங்க, அதுக்கு என்ன அந்த இடத்துக்கு சொல்றாருன்னா, கிருபாசனம் என்ன தெரியுமா? இரக்கம். நீடிய சாந்தமும் பொறுமையும் இரக்கமும் நிறைந்தவர் தன்னை வெளிப்படுத்த வைக்க மோசையிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? அது இரக்கத்தின் பெட்டின்றாரு, இரக்கத்தின் இடம்ன்றாரு. நான் இரக்கமானவர் சொல்றாரு. அவ்வளோ கோபமானவன் சொல்லி வந்தார். அங்கே வரும்போது எப்படி ஆசாரி வரணும்னு சொல்லிவிட்டு, நான் இருக்கிற இடம் எப்படி தெரியுமா? இரக்கமான இடம்ன்றார். தன்னை வெளிப்படுத்துகிறார் மோசைக்கு. ஆனால் மோசைக்கு அவ்வளோ புரியலை. அதனால தான் கிருபாசனம். கிருபானா நம்ம நினச்சி கிருபானா இரக்கம், கிருபானா கிருபாசனம், அவருடைய இரக்கம். ஆங்கிலத்தை மர்சி, அந்த கிருபை, கிருபாசனம். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய இரக்கத்தில் நிற்கிறார், இரக்கமா நிற்கிறார். அவர் மேல இரக்கம் இல்லை, அவரு மனுஷர் மேல இரக்கமா இருக்கிறார். இப்போ உங்க உள்ளலாம் என்ன பெட்டி? நம்ம உள்ளலாம் என்ன பெட்டி? கிருபாசனம் இருக்கிற பெட்டி. பெட்டி வந்து சாட்சி. அது என்ன இருக்கிறாரு? இரக்கமா இருக்கிறார். அப்போ உங்க உள்ள எப்படி இருக்கணும்? சாட்சி பெட்டி. சாட்சி பெட்டினா என்ன தெரியுமா? அவங்க தூக்கிட்டு போறது சாட்சியா நிற்குது அந்த பெட்டி. ஜனங்கள் முன்னால தேவன் இருக்கிற பெட்டின்னு சாட்சிப்படுத்துது. அதுக்குதான் சாட்சி பெட்டின்னு சொல்றாரு. அவர் அந்த இடத்துக்கு அவர் என்னவா இருக்கிறாரா? கிருபையா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார். நான் அது நடுவில் இருந்து பேசுவேன். அந்த தேவ தூதர்கள் செஞ்சு வச்சிருக்கான். உடனே கேத்தரின்ல சொல்லுவாங்க, அங்கேயே சிலை செய்து தேவன் பேசினார். ஓகே, அதை கும்பிட்டாங்களா? அந்த பெட்டியை அவர்கள் சுமந்து வந்த பெட்டியை இறுதி நாள் அவர்கள் நாடு கிடைக்கும் போது அது மறந்து போவார்கள் இறைமையால சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அந்த பெட்டியை வச்சு கும்பிட்டு இருக்காங்களா? அவங்க ஆலயம் கட்டுறதுலாம் இருக்காங்க. அந்த பெட்டியை அவர்கள் மறந்து போயிட்டார்கள். ஹல்லேலூயா. மறக்க செய்வார். இன்னைக்கு தேவன் நம்மளுடைய உள்ளத்துல வந்திருக்க. ஏன்னா அது ஏன் மறக்க செய்தாருன்னா, நான் உங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கேன். இப்ப உள்ள என்னது? கிருபாசன பெட்டி, கிருபாசனம், சாட்சி பெட்டி. சாட்சி நான் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? சாட்சி மனிதனா இருக்கணும். கிறிஸ்துவின் சாட்சி மனுஷனா நம்ம இருக்கணும். கிறிஸ்துவாய் வெளிப்படணும். உள்ள எப்படி இருக்கணும்? இரக்கமா இருக்கணும், கிருபையா இருக்கணும். எங்க இருக்கிறார் இப்ப? அந்த மனுஷன் உள்ளத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல இருக்காரா இல்லையா? நம்ம உள்ளத்துல இருக்காரா இல்லையா? கிருபையா இருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம பார்க்குறோம் தேவன் எப்படிப்பட்டவர் பார்க்குறோம். ஆனால் எப்படி வந்து இருக்கிறார்? இது கிருபையா கிருபை இல்லையா? அதான் கிருபையே கிருபையே நம்மில் இருப்பது கிருபையே. இந்த பாடலாம் உங்களுக்கு சும்மா போடலை, யதார்த்தமாக பிரதர் ஏதோ போட்டு பாடுறாலும் நினைக்கக்கூடாது. உணர்ந்து ஒவ்வொரு வசனத்துலேருந்து தேவன் சொல்கிற வார்த்தைகள்லேருந்து உணர்ந்து தான் போடுறோம். எபிரேயர் 9:5 இதே செய்தி இருக்குது. எபிரேயர் 9:5 அந்த செய்தி இருக்குது. அவர் சொல்கிறாரு, கிருபாசனத்து நிழலிட்டு இருந்தன. அங்கே தேவன் அப்படி இருந்தாராம், அந்த பிரசன்னமாக இருந்தாராம். அதுக்கு பேர் என்ன? கிருபாசனம். அது இரக்கத்தின் இருக்கை, ஷீட், இருக்கை. தேவனுடைய இரக்கம் எப்படிப்பட்டது? அளவில்லாது. அவர் அன்பு எப்படிப்பட்டது? அளவில்லாது. அவருடைய கிருபை எப்படிப்பட்டது? அளவில்லாது. இப்போ எங்கே இருக்கிறாரு? அதான் கிருபை. தெய்வ பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு கிருபாசனத்தின் முன்னே பரலோக சேனையே தொழுகிறார்கள். தெய்வ பயத்தோடு அச்ச நடுக்கத்தோடு கிருபாசனத்தின் முன்னே பரலோக சேனையே தொழுகிறார்கள். காண்பவன் மரித்திடுவான், தரிசித்தால் எரிந்திடுவான். காண்பவன் மரித்திடுவான், தரிசித்தால் எரிந்திடுவான். இதிலும் சேராத பரிசுத்த
காணக்கூடாத பேரொளி, எதிலும் சேராத பரிசுத்த காணக்கூடாத பேரொளி, கிருபையே கிருபையே நம்மில் இருப்பது கிருபையே, கிருபையே கிருபையே நம்மில் இருப்பது கிருபையே. இவ பயத்தோடு தொழுகிறார்கள். பூவை போல் உதிர்ந்திடுவான், புல்லை போல் வதங்கிடுவான். மனிதன் பூவை போல் உதிர்ந்திடுவான், புல்லை போல் வதங்கிடுவான். அச்ச நடுக்கத்தோடே பேசு, தெய்வ பயத்தோடே வாழு. நீ அச்ச நடுக்கத்தோடே பேசு, தெய்வ பயத்தோடே வாழு. கிருபையே கிருபையே நம்மில் இருப்பது கிருபையே, கிருபையே கிருபையே நம்மில் இருப்பது கிருபையே. இன்று நம்மில் இருப்பது கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை யோவேல் சொல்றார், 2:13 சொல்றார். யோவேல் சொல்றாரு 2:13. யோவேல் தீர்க்கதரிசி, யோவேல் அதிகாரம் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபடுகிற பெருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம தேவன் யோவேல் வழியாக சொல்றாரு, நிறையா இருக்குது. அவரு நமக்கு ஒரு அனுமதித்துருவார், ஒரு தீமை. ஏன் அனுமதிக்கிறான்னு முதல்ல சொன்னேன். ஆவியான விட்டு விலகும் போது வானத்துக்கு கோபம் வந்து நம்மளுக்கு ஒரு உத கிடச்சி, அப்புறம் வடிச்சிருக்க ஓ ஊன்னு கழுதி அழுவோம் இல்லையா? நம்ம ரொம்ப கிறக்கப்பட்டு வேண்டும்ல. அவர் வானத்துக்கு தூரமே நின்றுக்குறாரா, போ நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் தேவன் என்ன செய்வாரா? அங்கே சொல்கிறாரு, தீங்குக்கு மனஸ்தாபடுகிறவமாக இருக்கிறார். ஐயோ பிள்ளைய வசிட்டமா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அடிச்சுட்டு வாசிச்சுட்டு என்ன செய்வீங்க குழந்தைங்கள? சரி இன்னும் செய்யாத அப்படின்னு கட்டி முத்த கொடுத்து நம்மளாம் செய்கிறோம், நம்மளாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கீங்க இல்லையா? ரொம்ப அன்பு செய்கிறவங்கள பண்ணுவீங்க. இப்போ மனைவி அடிச்சுட்டார் கணவர், அப்போது சாரிக்க பாரு, இன்றைக்கெலாம் அப்படி இல்லை, அது மாறிட்டு இருக்கு. சில மனைவிகளை கணவன் அடிச்சிடான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சரி, அப்போ கிருபை உள்ளவர், அப்போ அன்பு உள்ளவர், நீடிய சாந்தம் பொறுமை உள்ளவராம். மோசை மட்டும் சொல்லலை, எல்லாரும் சொல்கிறாங்க. சங்கீதத்தில் நிறையா இருக்குது. யோவேல் சொல்கிறார், எப்படி மனசாப்படுவார்னா அவ்வளோ இறக்கம், நீடிய சாந்தம். நம்ம பார்த்தோம், அவர் முன்னால் கூட செத்து போயிடுவான்னு சொன்னோம். அவ்வளோ பற்றிய அக்கினியான பட்சிக்கிற தேவன், சர்வவளமே தேவன். அவர் பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் வரக்கூடாது, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பரிசுத்தராக இருக்கிற ஒரு பரிசுத்த கிடம்போது கோபப்படுகிற தேவன் இருந்தாலும் பிள்ளைகள், மனுஷ பிள்ளைகள், அவருடைய ஆவியை விரும்புகிற பிள்ளைகள் பலவீனம் அடையும் போது கூட அவர் உருக்கமாக தான் இருக்கிறார், கோபப்பட தாமதிக்கிறார். கோபப்பட்டால் நம்ம செத்தே போயிடுவோம், என்னைக்கோ செத்து போயிருப்போம் எல்லாருமே. நம்மெல்லாம் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களே இல்லை, எத்தனோ பலவீனங்கள் உண்டு நம்மகிட்ட, பேச்சில், செயலில், சொல்லல. ஆனால் தேவனோ நம்ம மேலே, இன்றைக்கி நம்ம இருக்கிறோம், நம்ம மேலே இரக்கம் வச்சிருக்கிறார். அதை உணராமல் இருக்கிறோம். அவ்வளோ இரக்கமானவர். யோனா 4:2 சொல்கிறார். இந்த யோனா அவர் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இனி நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடிப்போனேன். நீ இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபடுகிறமான தேவன் என்று அறிவே. ஹல்லேலூயா. தீங்கு நடக்காதபடி இருக்கிற மனஸ்தாபடுகிற தேவனா, தீமையை மனமாறிக்கொண்ட ஜனங்கள் மேல் இரக்கம் காட்டுகிற தேவனா, இரக்கம் உள்ளவர். பிரைசுலோ. இவர் அதான் சொல்கிறார், நான் அப்பயே நீங்கள் இறக்கம் உள்ளவர், நான் ஓடி போகிறேன்னு சொல்லிட்டு தர்சிசுக்கு ஓடி போனேன். மீன் வாய்க்குள்ளே போய் நீ கொண்டாந்து திருப்பி நினைவுபடுத்த கொண்டாண்டீங்க. துருக்கி பக்கம் ஓட போனார் தர்சிசுக்கு.
கடைசியில் எங்கே நினிவே பக்கம் வந்தாச்சு. எங்கே வந்துட்டார்? துருக்கிக்கு கிழக்கு பக்கம் வந்து நினிவே போயிட்டார். நினிவே எங்கே இருக்குது? பாபிலோன்ற ஈராக் தேசத்தில் இருக்குது. அதுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போனாரோ, அங்கேருந்து சீரியா வழியாக நடந்து போகணும். அப்போ அங்கே நினிவேக்கு போய் போச்சாரா இல்லையா? அவர் போச்சுன்னு எல்லோரும் மனம் மாறி சாக்கூட கொடுத்துனாங்களா இல்லையா? அவங்க மனம் மாறினாங்களா இல்லையா? இவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் நீடிய சார்ந்த வரும்போது அப்பயே தெரியும், நீங்கள் தீங்குக்கு மனம் மாறுகிறீங்கன்னு தெரியும், உங்கள் இறக்கம் தெரியும், ஆனால் என்னையாம்படியே வதிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. 1,20,000 பேர் இருக்காங்க அந்த சிட்டியில். ஆனால் அவனை அழிக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கான்னு கேட்குறாரு. நான் இறக்கமாக இருக்கிற உனக்கு பிடிக்கலையான்னு கேட்குறாரு. சொல்ல இன்னைக்கு நம்ம மேலே எப்படி இருக்காரு? நம்ம கோபமான தேவன், அவர் அவ்வளோ அக்கினியான தேவன், பச்சைக்கிற அக்கினியான தேவன். அவரை கண்டா செத்து போயிடான்னு சொன்னார். அவருடைய தன்மை அப்படிப்பட்டது. ஆனால் அவர் குணமும் எப்படிப்பட்டது? நம்முடைய தன்மை எப்படி தெரியுமா? நான் அப்படி பணக்காரர், நான் பெரிய ஆடு, அப்படி நம்ம காமிக்கிறோம். ரைசலா குணங்கள் எப்படி? எல்லாரையும் வெறுக்கிறோம், எல்லாரையும் பிடிக்காது. ரைசலா எல்லாருக்கும் மேலே இருக்கணும். நம்முடைய குணங்கள் வேறு, நம்முடைய தன்மைகள் வேறு. ஆனால் சர்வோல தேவன்ற தன்மையை வந்து வெளிப்படுத்தாமல் இல்லை. ஆனால் குணங்கள் மாறுபட்டது, இறக்கமானது. அதான் லூக்கா 6:36 சொல்றார் இயேசு கிறிஸ்து, பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஹல்லேலூயா. லூக்கா 6:36 சொல்றாரு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்கள் இரக்கமுள்ளவராய் இருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிதா நல்லா கேட்டுக்கங்க. நான் இந்த வாரத்தில் ஒரு செய்தியை ஒரு பையன் எனக்கு அனுப்பி விட்டான், டாக்குமெண்ட்ரி. நிறையா கான்வென்ட்டில் சிஸ்டர்களை ஒரு 10 பேரை வச்சு அந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கான். எடுத்ததில் அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க, தேவன் கடவுளே உங்களுடைய இரக்கம் பெரியது, கடவுளே நீர் அன்பு உள்ளவர், கடவுளே நீர் இந்த காரியத்தை என்னோட செய்தீர் அப்படின்னு சொல்லி அந்த 10 பேருக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டை அவங்கவுங்க வேறு செய்கிற இலக்கிலேருந்து எடுத்து போட்டிருக்கிறான். எனக்கு ஆவியான உடனே பேசினார். அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமே சொல்கிறாங்க. இன்றைக்கி அதான் இந்த உலகத்தில் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளை இந்துவும் சொல்லுவான், முஸ்லீமும் சொல்லுவான், அல்லான்னு சொல்லுவான், காடுன்னு சொல்லுவான், கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் அப்படி தான் சொல்ல கிளம்பிட்டாங்க, ஊழியக்காரங்களும் அப்படி சொல்ல கிளம்பிட்டாங்க. தேவனே கடவுளே உனக்கு சொல்லு, தேவன் சொல்லலாம், கடவுள்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம். அப்படி சொல்லுவது சரியானது இல்லை. அது எந்த கடவுள்? இயேசுவின் அப்பா, பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து நமக்கு பேரை சொன்னார், பிதாவுடைய பேரை பிதான்னு சொல்லி கொடுத்தார். பரிசுத்த பிதா, என் தகப்பனும், இயேசுவின் தகப்பனும், நம்ம தகப்பனும் நமக்கு சொல்றாரு. பிதாவாய் சர்வ வல்லமையான தேவன், என் அப்பா, உங்க அப்பா, அப்பான்னு சொல்லு, பிதாவாய் தேவன் சொல்லு, பிதாவாய கடவுள் சொல்லு, தகப்பனாய கடவுள் சொல்லு, தகப்பனாய் இறைவன் சொல்லு. தூய தமிழில் சொன்னான்னு சொல்லு, இயேசுவின் அப்பா, ஏசப்பா. ஓகே, அப்படி சொல்லு. அப்படி சொல்லாம நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் மட்டும் சொல்லக்கூடாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அபிஷேகமானவர், அனாயிண்டிங் பர்சன். அவர் அபிஷேகமானவர். அந்த அபிஷேகத்தை நம்ம கொடுத்துருக்கிறார், இதாவது பெற்று நம்ம கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசுன்னு சொல்லு. இயேசுவே மேலே கிருபையாக இருங்க, இயேசுவே அன்பாக இருங்க, இயேசுவின் தகப்பனே, பிதாவாய் தேவனே. இதெல்லாம் நம்ம சொல்கிற பேர்கள். கடவுளே, இறைவனே, தேவனே, இது யாரை குறிக்கிறதுனே தெரியல. எத்தனை தேவன் உலகத்தில் தெரியுது பேரை வச்சு. ரோமர் 9:15 அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கேளுங்க. நம்ம மேல இரக்கமாயிருக்கிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க விரும்புகிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். யாருக்கு கிருபையை பொழிய விரும்புகிறனோ அவன் மேல் கிருபையை பொழிவன், யார் மேல் உருக்கமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன். நம்ம மேல் என்னவா இருந்தார் தெரியுமா? என்னவா இருக்கிறார் தெரியுமா? கிருபையா இருக்கிறார். நம்ம மேல கிருபையா இருக்கிறார், ஆனா உருக்கமாகவும் இருக்கிறார். நான் சொல்லுவேன், கிருபையா இருக்கிறார், நம்ம மேல உருக்கமா இருக்கிறார். ஏன்? அபிஷேகம் பெற்று இருக்கிறோம், அதனால கிருபையா இருக்கிறார், அதனால உருக்கமா இருக்கிறார்.
ஆனா இஸ்ரேல் ஜனங்களின் மேல கிருபையா இல்லை. ஆனா உருக்கமா இருக்கிற. புரியுதா? என்னைக்காவது மாறுவாங்களா? ரட்சிப்பு அடைவாங்களா? உருக்கமா இருக்கிற, ஆனா கிருபையா இல்லை. அவங்களுக்கு கிருபை எடுக்கப்பட்டதுனால தான் நமக்கு அந்த கிருபை கிடைச்சது. அவங்களுக்கு கிருபை கொடுக்கிற காலம் நிறுத்தப்படும். பவுல் சொல்லியிருக்கார் ரோமர் 11, இந்த ஒட்டு மரங்கள்லாம் நீக்கப்படும். யாருக்கு கிருபை கிடைக்கும் போது? யூதர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிற காலம் வரப்போகுது, வந்துகிட்டு இருக்கு, நடக்க தொடங்கியாச்சு, துளிர் விட்டுருச்சு. 2 பாகம் கொல்லப்பட்டு 1 பாகம் எஞ்சி இருக்கும் போது இயேசுவே ஆண்டவர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால 2 தீர்க்கதரிசி கொல்லப்படுறாங்க. அதுக்கு முன்னால அந்திகிறிஸ்து வர்றான். அதுக்கு மேல 1ஆம் மிருகத்தில் கிறிஸ்தவ காலம் முடியும்னு உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறேன். அப்ப கிருபையின் காலம் புறவினத்தாருக்கு எந்த காலத்துல முடிஞ்சிருது? இவ்வளவு காலங்க 1ஆம் மிருகத்தின் காலத்துல முடிஞ்சிருது. இந்த 1ஆம் மிருக காலம் என்ன வந்துருச்சுன்னு சொன்னேன். இந்த வாரம் என்ன சொன்னேன்? ESSI வந்தாலே கிருபையின் காலம் புறவினத்தாருக்கு முடிஞ்சிருச்சு. புரியுதா? நமக்கு முடிஞ்சனா அவங்களுக்கு தொடங்குது. ஆனா இப்பயே தொடங்கிடுச்சு தான் அவங்களுக்கு. இப்ப நமக்கே முடிச்சுட்டு வருதா இல்லையா? உலகம் முழுசும் அறிவிக்கப்பட்ட உடனே முடிவு வரும், அன்பு தனிந்து அன்பு இருக்கப்ப எங்க வம்பு தான் இருக்கு. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அருள் எவ்வளோ பெரியதுன்னு நம்ம பார்த்தோம். அவ்வளோ அன்பான, அருமையான, சாந்தமான, பொறுமையான, இரக்கமான அப்பா பிதா நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் வழியா இருக்கிறாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் குமாரனுடைய ஜீவன் வழியாக ஜீவனுக்குள்ள இருக்கிறார். குமாரனுடைய ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? நம்முடைய ஜீவன், நித்திய இது இரத்தத்தின் ஜீவன் மரண ஜீவனுக்குள்ள இருக்குது. இந்த மரண ஜீவனுக்குள்ள குமாரன் நித்திய ஜீவன் இருக்கிறனால மரணித்தாலும் நாம் நித்திய ஜீவனுடையவர்களாக எழும்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ஆவி, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை குமாரன் வழியா நாம் பெற்றிருக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.